புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள மாவட்டங்களில் பயணித்து வாக்காளர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறது. அந்த வகையில் 35வது மாவட்டமாக வேலூரில் வாக்காளர்களின் குரல்களை பதிவு செய்துள்ளது மக்களுடன் புதிய தலைமுறை. வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 5 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி இருக்கிறது. குறிப்பாக வேலூர், காட்பாடி, கேவிக்குப்பம், குடியாத்தம், அணைக்கட்டு இந்த 5 சட்டமன்ற தொகுதியிலிருந்து பொதுமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சனைகள், கோரிக்கைகள், வளர்ச்சி திட்டத்திற்கான அந்த யோசனைகளை முன்வைக்க இருக்கிறார்கள். இது மக்களுடன் புதிய தலைமுறை. கோட்டை பற்றி சொல்லும் போது மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, மத நல்லிணக்கத்திற்கு எங்களுடைய ஊர் தான் மிக முக்கியமான ஊர். எந்த கோட்டையில சிறப்பு என்ன இருக்குன்னா, அங்கே ஜலகண்டேஸ்வரர் கோயில், மசூதி, அது மட்டும் இல்லாமல் அங்க ஒரு தேவாலயமும் இருக்கிறது. இது எங்களுடைய சிறப்பாக நாங்க பார்ப்போம். நம்ம ஊர்ல ஷேர் ஆட்டோலயே நாங்க ஃபுல்லா போயிட்டு வந்துடலாம் எங்க வேணாலும். 12 மணிக்கு கூட தைரியமா பெண்கள் போவோம். அந்த மாதிரியும் பாதுகாப்பான ஒரு மாவட்டம் அப்படின்னு சொன்னீங்க. வேலூர் மாவட்டத்தில் பாலாறுன்றது பெரிய சிறப்பாக இருந்தது. இன்னைக்கு அது வேலூர் மாவட்டம் பாலாறா போயிடுச்சு. பாலாறா போயிடுச்சு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, தோல் மற்றும் வஜ்ரம் தொழிற்சாலைகள் கழிவு நீர்களை அதை பாலாற்றில் விடுறதும், நகராட்சி கழிவுகள், நகராட்சி குப்பைகள் இங்கே பாலாற்றில் சேர்க்கறதுனால பெரும் பாடாகி போச்சு. வேலூர் மாவட்டத்தில் தண்ணீர் பற்றாக்குறை, அதாவது நாம் போர் போட்டு தண்ணி எடுக்கிறதுனால நிலத்தடி நீர் கீழே போயிட்டுருக்கு. அதனால் உப்பு தன்மை அதிகமாயிட்டு இருக்கு. 10 கிலோமீட்டருக்கு ஒரு செக் டேம் கட்டணும் பாலாத்தில். கனிம்படி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா 25 ஏரி இருக்கு. ஒரு ஏரியில் கூட சொட்டு தண்ணி கிடையாது. தண்ணி இல்லாத வத்தி போய்க்குது. ஆனால் இந்த வருஷம் தூர் வாரினாங்க. அவங்க தூர் வாரி மண்ணெல்லாம் எடுத்துன்னு போய் எல்லாம் வித்துட்டாங்க. தென்பெண்ணையாறு பாலாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்தினால் நம்முடைய காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களை பாதுகாக்க முடியும் என்பதை பதிவு செய்கிறேன். நெல் நடுற விவசாயிக்கு நெல் விதையை ஒன்று மானியம் தரணும். 2வது நெல் நாற்று விடுறது மிஷின் தரணும். 3வது நெல் நடவு மிஷின் இயந்திரத்தை மானியத்தில் அனுப்பணும். 3வது அறுவடை மிஷின் அனுப்பணும். வேலூர் மாவட்டத்தின் மைய பகுதி ஒரு நாற்று பண்ணை வேண்டும். அணைக்கட்டு இல்லாத ஊருக்கு அணைக்கட்டு கொடுத்த தமிழக அரசு பத்திரப்பள்ளி அணைக்கட்டு திட்டத்தை கட்டித்தர வேண்டும் என்கிற கோரிக்கையை பதிவு செய்கிறோம். தமிழ்நாட்டிலேயே நடக்கிற ஒரு மாவட்டத்திலையும் விபத்தை விட இப்போ ராணிப்பேட்டையும் வேலூரும் 1-2ல இருக்குங்க. 1-2 ஒரு மாதம் வேலூர் 1னா 2 ராணிப்பேட். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அங்கே மிக அதிவேக பயணம் தான் அவங்களுது. காட்பாடி ரயில்வே மேம்பாலம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா, மாணவர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு பள்ளிக்கு போக முடியல. அலுவலர்கள் வேலைக்கு செல்வர்களுக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, வருவதற்கு ஒரு பாலமோ போவதற்கு ஒரு பாலமோ இருந்தால் நல்லாயிருக்கும். காட்பாடியிலிருந்து நான் ஸ்ரீபுரம் போக முடியுமான்னா போக முடியாது. காட்பாடியிலிருந்து எங்களுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு செல்ல முடியுமா என்று சொன்னால் செல்லவும் முடியாது. காட்பாடியிலிருந்து நான் வேலை வாய்ப்பு அலுவலகம் மேல்மணவூர் செல்ல முடியுமா என்று சொன்னால் செல்ல முடியாது. எந்த விதமான அடிப்படை பொது போக்குவரத்து வசதி இல்லாத காரணத்தினால் தான் அவரவர் தன்னுடைய தனி வாகனத்தை பயன்படுத்துவதன் காரணமாக இருக்கின்ற சாலையிலே அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. கழிவு நீர் கால்வாய்களை ரொம்ப மேம்படுத்த வேணும். எல்லா இடத்துலயும் அது திறந்த வழியா இருக்கு. புறவழிச்சாலையை உடனே அமைத்து தர கேட்டுக்கொள்கிறேன். இங்கு ஒரு தொழில்நுட்ப பூங்காவை நாம் நடத்த வேண்டும். நெசவாளிக்கு அந்த குடியாத்தில் பூங்கான்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. போன அரசாங்கம் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 1 கோடி ரூபாயில் அந்த பூங்கா உருவாகி இருக்காங்க. பூங்கா சும்மா தான் தூங்கி இருக்குது. வேலூரில் பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஏஷியன் லெவலில் ஸ்போர்ட்ஸில் சாதிக்கிறது வேலூர் இளைஞர்கள் தான். அவங்களுக்கு சரியான கிரவுண்ட் பிளேஸ் கொடுக்கல, இது வரைக்கும் கிடையாது. அவங்கள இருக்கிற இடத்த கிளீன் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. வருங்காலத்தில் வரவங்க தயவு செய்து அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணும். இந்த நிகழ்ச்சி மூலமா கோரிக்கை. வேலூர்ல ஒரு சோலார் ரிசர்ச் பிளான்ட் மாதிரி நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய முன்னுதாரணமா இருக்கும் அப்படின்றது முதல் கோரிக்கையாக வைக்கிறோம். வேலூர் மாவட்டத்துல நிறைய பெரும்பான்மையான இஸ்லாமிய சமூக பெண்கள் நிறைய இருக்கிறாங்க. நாம உயர்கல்வி வரைக்கும் அவங்களுக்கு உறுதிப்படுத்த முடியுது. அதை தாண்டி அவங்க ஒரு காலேஜ் எஜுகேஷனுக்கு போகணும் அப்படின்னா சிறுபான்மையினருக்கு பெண்களை மேம்படுத்துகிற ஒரு கல்லூரி இருந்துச்சுன்னா எங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்ற கருத்தையும் இங்க முன். நன்றி. அணைக்கட்டு தொகுதிக்குள் ஒரு
ஆர்மி ஹாஸ்பிட்டலும் ஒரு சிஎஸ்சி கேன்டீன் எக்ஸ்சேஞ்ச் கவுண்டரும் வேண்டுமென கோரிக்கை வைக்கிறோம். படித்த இளைஞர்கள் வந்து சாதாரணமாக இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஃப்ளிப்கார்ட் மாதிரியான டெலிவரி வேலையை நோக்கி வந்து போயிட்டு இருக்கிறது வந்து அவங்களுடைய திறமை வந்து வீணாக போகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயமா நாங்கள் பார்க்க வேண்டியது. கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.